சந்தோஷம் இருக்கிறோமா? சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கிறதுக்காக இப்ப பார்த்தாலும் சந்தோஷப்படுறதுக்கு என்ன காரணம்? சந்தோஷம் நம்மளுக்கு வராதது காரணம் என்ன? சொன்னார், பாவங்கள் நம்மளை என்ன செய்யுது? ஆட்கொண்டுட்டே இருக்குது. எந்த விதத்திலே நம்மள பாவம் ஆட்கொண்டுட்டு இருக்கு. பாவத்தை விட்ட மனுஷன் யாருமே செத்து டெட் பாடி இருக்கும். புளியக்காரனோ ஃபாதரோ போய் சொல்லுவாங்க, அவர் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிங்க. என்னவோ உயிரோடு இருக்கப்ப மன்னிக்க முடியாத காரியத்துல டெட் பாடியில என்ன சொல்றாங்க? மன்னிச்சிருவாரா? மன்னிச்சிருவாரா? இன்னைக்கு மனுஷன் எப்படியோ பரலோகத்துக்கு போகணும்னு ஒரு கிறிஸ்தவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும். பரலோகம் பார்த்து எத்தனை பேர் ஆசை? எல்லாத்துக்கும் ஆசை. ஆனா போவோமானாதான் ஒரு கேள்விக்குறியாகும். ரேசல்ல 1000 ரூபாய் தரும் பொழுது எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, ஒரு ஆளுக்கு கொடுக்கலன்னு அந்த ஆள் என்ன சொல்லுவாரு? எல்லாத்திலையும் கொடுத்தீங்களா? எனக்கு தரல. அது மாதிரி எல்லாரும் பரலோகத்துக்கு போறப்ப ஒரு ஆள் வெளியே நிக்கிறப்ப அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். அந்த இடத்துல யார் இருப்பான்? நீங்க இருப்பீங்களா? அந்த ஒருத்தனா நீங்க இருப்பீங்களா? இல்ல அந்த கூட்டத்தோட இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? இந்த காலையில் வந்தோடனே மனசு சரியில்லாம போச்சு. இருந்தாலும் என்னை ரொம்ப நேசிக்கிறவர் தாய் மாமன் அன்னைக்கு கூட இங்க வந்துட்டு போன என்னோட செய்தியை கேட்டுட்டு போனாரு. இருந்தாலும் அவர் உடல்நிலை சரியில்லை என்று ஜெபம் பண்ணணும். இருந்தாலும் அவர் வயசானாலும் டாக்டரிங் பண்ணவர். என் மகனோடு பரிச்சை எழுதினார். அவருக்கு 85 வயசு இருக்கும். ஆனா வேதத்துக்கு என்ன செஞ்சாரு? அவ்வளவு படிப்பாரு. என்னம்மா படிக்கிறீங்க? போட போட அவனுக்கு தெரியாது என்ற ஒரு கேள்வி உனக்கு எடுத்து கொடுத்து இதுக்கு என்னன்னு எழுதிட்டு வாடக்கூடாங்குவார். என்னை ரொம்ப நேசிப்பார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இருதபுரம் பேங்க்ல நின்னேன். அவர் வந்தாரு. எங்கடா போற? கடைக்கு போறோம் அம்மா. அப்படியே பார்த்தார், மூஞ்சிய பார்த்தாரு. சரி போடா போடா. எதுக்கு சொல்றேன்னா, பாசங்கள் வருவது இயற்கை. ஆனா உள்ள இருக்க பாசம் வருவது எப்ப பார்த்தாலும் ஒரே ஒரு வார்த்தை வரும், உன்னுடைய ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட இறங்கிறாத. அப்ப அவர் சொன்னோன்னுதான் எனக்கு வந்துச்சு. அவர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம குடும்பத்திலேடா, நம்ம இடத்திலேயே முத பைபிள் சொன்னது நான் தாண்டா, எனக்கு பின்னாடி தாண்டா நீங்களாம். எப்படி சொல்லுவாரு? எனக்கு பின்னாடி தாண்டா நீங்க. அப்பதான் எனக்கு என் மகன் நேற்று சொன்னான், 3 வாரத்துல என்னப்பா எடுக்க போறேன். போமா எடுத்து என்ன செய்யறது? எல்லாமே வேஸ்டா போச்சு. அப்ப என்ன செய்யறது? வெளியே சொன்ன உடனே எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை? பின்னேங்கிற வார்த்தை எங்க ஆண்டவர் என்னோட அங்க உட்காந்து பேசுறேன். அப்பதான் பைபிள் எடுத்து பார்த்தேன். வீட்டில் கூட பைபிள் பார்த்தேன். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்பப்ப என்ன செய்வாரு? காசு தர மாட்டாரு, வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இருந்தாலும் இதுல என்ன வார்த்தை இருக்குது? பின்ன என்ன அர்த்தம்?
பின்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் படிச்சிருப்பீங்க, நிறைய வசனங்கள் படிச்சிருப்பீங்க. பின்ன என்ன அர்த்தம்? பின்ன என்றால் நல்லா கேட்டுக்கங்க, வெற்றினஸ். பின்னைக்கு என்ன அர்த்தம்? வெற்றி. ஒரு மனுஷனுக்கு ஒருத்தர் பின்னாடி போறான்னா அவன் வெற்றியை தேடி கொண்டு போறான். இன்னைக்கு கடை வைக்கிறோம். எங்க அப்பா எனக்கு கடை வச்சு கொடுத்தப்ப அவர் இல்லாட்டி இதை சொல்லக்கூடிய ஒரு காரியமாக, ஏய் நஷ்டம் வருதுன்னு கடையை கிட்டே சாத்திராரு. என்ன சொல்றாரு? கடை துறக்கிற நேரத்துல என்னப்பா அப்படி சொல்றாரு? அப்ப அவர் சொன்னது அன்னைக்கு எனக்கு இந்த மரமண்டைக்கு ஏறல, ஆனா இன்னைக்கு இந்த சேர்ல உட்கார்ந்த போயிருச்சு. நீ எதை இழந்தாயோ அந்த இழந்தது முன்னாடி நிற்கும். இழந்தது முன்னாடி நிற்கும். நீ பின்னாடி போய் அந்த இழந்ததை தேடி புடி, உனக்கு வெற்றி கிடைக்குன்னு சொன்ன. எனக்கு அப்பெல்லாம் நான் தள்ளி போறதுனால எங்க அப்பனுக்கு வேற வேலை பொழப்புள்ள. ஆனா இன்னைக்கு வேலையே பொழப்பாரு. அப்ப பின்ன என்றால் ஒரு வெற்றி. அந்த வெற்றியை நான் தேட வேண்டுமானால் நான் பின்னாடி போய் தான் ஆக வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி போய் ஜெயிக்கிறது இல்லை. நான் ஒரு இலக்கை வைத்துக் கொண்டிருந்தேன்னா அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தாதான் அந்த வெற்றியை கண்டுபிடிக்க முடியும். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்னுடைய சபையுடைய பேராய் இருக்கிறோம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பிரசங்கித்தார். என்ன செஞ்சாரு? அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு யாரு போகணும்? யாரு போகணும்? பரலோக ராஜ்யத்துக்கு யாரு போகணும்? அப்ப 18 சொல்றாரு, போகையில் போது கண்டு என்ன சொல்றாரு? மேல என்ன சொல்றாரு? வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட இயேசு சொல்றாரு, அந்த வலையும் மீனை விட்டுட்டு யாரு பின்ன வர சொன்னார்? அப்ப இயேசு யாரை பிடிச்சிட்டு இருக்காரு? மீனை பிடிச்சாரா, மனுஷனை பிடிச்சாரா? அவர் மனுஷனை பிடிச்சாரு. ஆனா நம்ம இன்னைக்கு யாரை பிடிக்க போகணும்? யாரை பிடிக்க போகணும்? பிடிச்சிருக்கோமா? பிடிச்சிருக்கோமா? வெற்றி பெற்றுமா? எத்தனை மனுஷனை பிடிச்சிருக்கோம்? எத்தனை மனுஷனை பிடிச்சிருக்கோம்? அவர் இயேசு சொன்னார், இதோ பரலோக ராஜ்யம் இருக்குது, சமீபமா இருக்குது, இதுக்கு ஆள் இல்ல. கடற்கரையில் நிக்கிறப்ப மீனும் வலையும் போட்டிருந்தவனை பார்த்து கூப்பிட்டாரு, பேருவையா 5 ரூபாயாகும், நீ என் பின்னே வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறதுக்கு. அப்ப அந்த வலை யாரு, மீன் யாரு? வலை யாரு, மீன் யாரு? வலை இயேசு, மீன் நான் யார சொல்றேன்? அவன் தான் மீன் சொல்லியிருக்கேன். இயேசுங்கிற வலையில நான் ஒரு ஆளுக்கு போய் சத்தியத்தை சொல்லி அவன் வந்து இயேசுவின் வலையில விடும் பொழுது மீன் அவனோட சேர்ந்து. இப்ப நான் அவர் பின்னாடி நான் போக எனக்கு தகுதி இருக்குதா? அதை முன்னாடி தெரிஞ்சுக்குவோம். பாவம் இருக்குதா, பரிசுத்தம் இருக்குதா, அர்த்தம் இருக்கு. பின்னாடி போக நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கா? தகுதி இருக்கா?
இன்னைக்கு எல்லாமே பாருங்க, ஒரு திருமண காரியத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. போய் என்ன வாங்குறான்? சத்திய வாங்குறான். யாரு? ஆபிரகாம் சத்திய வாங்குறான். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அதற்கு அந்த ஊழியக்காரர் ஆமா பாருங்க, ஒரு கணவனுக்கு பின்னாடி பெண்கள் வரணும். என்ன வரணும்? என்ன வரணும்? கணவனுக்கு புரியுதா? படிச்சீங்களா? அவன் அபிரகாம்கிட்ட சத்தியம் வாங்குறான். நான் என் இனத்தாரிடத்திலே போய் ஈசாக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன், அந்த பொண்ணு என் பின்னாடி வந்துச்சுன்னா ஈசாக்கு. ஆனா அந்த பொண்ணு வரலன்னா என் மகனை அங்க கூட்டிட்டு போயிடாத. இன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்கறதெல்லாம் எப்படி பார்க்கிறோம்? பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து நம்மள பார்ப்பாங்க, நம்ம வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க. ஆள் பாதி ஆடை பாதி, ஆண் பாதி பெண் பாதி, உயிர் பாதி ஊசல் ஆடு. உயிர் பாதி ஊசல் ஆடு, எல்லாமே பாதிதான். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை, அபிரகாமுக்கு தேவன் அன்னைக்கே கொடுத்தார், என் பின்ன என் மகனுக்கு மனைவி அவரை எங்க இருக்குன்னா பின்னாடி வர்றவளா இருக்கணும், முன்னாடி. அது எப்படி ஒரு தகுதி இருக்கணும், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஒட்டகத்துக்கு தண்ணி கேட்பேன், இல்ல எனக்கு தாகத்துக்கு தண்ணி கேட்பேன், அவத்தை எனக்கு கொடுத்து விட்டு என் ஒட்டகத்துக்கும் தாகதும். அப்பதான் அவ ஈசாக்குக்கு மனைவியா இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு மனைவியா இருக்கிறவள் ஒரு புருஷனுக்கு பின்னாடி போறவங்களா இருக்கிறாங்களா, இல்ல மனைவி முன்னாடி போய் புருஷன் பின்னாடி போறவனா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க? சொல்லுங்க, ஓபனா சொல்லுங்க. ஏன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம், மறைக்க முடியாதுல்ல. இப்ப இதுல வாழ்ந்ததுதான் நம்ம இயேசுக்கு போறோம். இப்ப இயேசு எனக்கு பின்னாடி வராரா இல்ல இயேசு எனக்கு முன்னாடி போறாரான்னு தெரியல. இன்னைக்கு இயேச விட்டுட்டாருங்க, எல்லாம் பேனர்ல வந்துருச்சு. தீர்க்க தரிசனம் சொல்றவர், பைபிள் வேர்ட்ஸ் முடிக்கிறவர், கருக்கிறவர். ஆனா இன்னைக்கு நான் இயேசுக்கு பின்னாடி நான் போவேனானால் எனக்கு ஒரு வெற்றி உண்டு. எனக்கு அப்ப அபிரகாம் வந்து தன் மகனுக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே நகை நட்டை கொண்டாந்து கொடுத்தோன்னு என்ன செஞ்சான்? அந்த மனைவி கடைசி நேரத்துல ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டு திருப்பி சொந்த ஊருக்கு போனாலா? சொந்த ஊருக்கு போனாலா? ஈசாக்கே சுத்திட்டு இருக்கான் ஒரு அலையில சொல்லுவோமா. ஆனா நம்ம எத்தனை தடவை வீட்டுக்கு போயிருப்போம், எத்தனை தடவை வீட்டுக்கு போயிருப்போம். கொஞ்சம் கோவப்பட்டாலே உடனே அம்மா வீட்டுக்கு போயிருவோம். அவ அம்மா வீட்டுக்கு போனாலான்னு தெரியாது. ஏன்னா அபிரகாமுடைய சத்தியம், அவள் ஈசாக்குக்கு அவள் மனைவியா இருந்தா திருப்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது.
அப்பவும் இயேசு சொல்றாரு, மத்தேயு 19:5 சொல்லுவாரு, படிக்க வேண்டாம். அது சொல்றாரு, இருவரும் ஒரே மாமிசம். ஒரு மாமிசம் அப்ப தன்னை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? போகுமா? பாதி சரீரம் அம்மா வீட்டுக்கு போகுமா? அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? அப்ப இந்த காரியத்தை எடுத்தீங்கன்னா, இயேசுக்கு பின்னாடி வரணும்னா இயேசு பாதி, நான் பாதி. இப்ப நான் வீட்டுக்கு போலாமா இல்ல அவரு பின்னாடி போலாமா? சொல்லுங்க. போக முடியுமா? சும்மா வாய் வார்த்தை மட்டும் இருக்கக்கூடாது. வாயில வர வார்த்தைகள் சத்திய வார்த்தைகளா இருக்க வேண்டும். ஒரு கடை வாங்குறப்ப சொல்றோம், நான் திருப்பி கொடுத்துட்றேங்க. கொடுத்துறோமா கொடுக்க மாட்டோம். அப்ப கடன்கிறது இயேசு, அதை வாங்கினது நானு, பின்னாடி போய் கொடுக்கணும். கொடுப்போமா? கொடுப்போமா? எப்படிப்பட்ட ஒரு காரியம்? நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கு? இயேசுக்கு பின்னாடி போகுமா? போக முடியுமா? கொஞ்சம் சிந்திங்க. பாவம் இருக்கிறது எல்லாரும் சொன்னோம், மன்னிக்கிறது எல்லாத்துக்கும். மன்னிக்க திரும்பி மன்னிக்கிட்டு தான் வரதுக்கப்புறம் மன்னிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா பாவம் கழுவணுமா? தெரியாது. ஆனா பாவம் கழுவி இருக்கிறானால் பிரதர் கூட சொல்றார், 38 வருடம் எங்க படுத்திருந்தான்? படுத்திருந்தான். அவர்கிட்ட யார் போனா? எங்க போனாரு? அவன்கிட்ட போனாரா? குளத்துக்கிட்ட போனாரா? எங்க போனாரு? படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து படிச்சிருவோம். இருந்தால் எங்க கட்டுங்க? ஏன் குளத்தை கட்டணும்னு சொன்னோம்? குளத்தை ஏன் கட்டணும்னு சொன்னோம்? குளத்துக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் என்ன சம்பந்தம்? அப்ப இயேசு அந்த இடத்துக்கு போகும்போது இயேசு குளமா இருக்காரு. நல்லா என்ன இருக்காரு? குளமா இருக்காரு. ஆனா 38 வருஷமா படுத்திருக்கவனை பார்த்து சொல்றாரு, நீ குளத்துல வந்து நின்னுட்ட, உன் படுக்கை எடுத்துட்டு. எப்படி சொல்றாரு? அப்ப அவனுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றான், என்னை தூக்கி கொண்டு போய் இந்த குளத்துல என்னை யாரு இறக்க ஆள் இல்ல. அப்ப இந்த குளமே அவன் 38 வருஷத்து படுத்துட்டு கொண்டு வந்திருக்குன்னா அவன் எவ்வளவு நாள் பின்னா இருந்திருப்பான்? அந்த குளத்துக்கு பின்னாடி எவ்வளவு நாள் இருந்திருப்பான்? எத்தனை வருஷம்? 38 வருஷம் நம்ம காத்துட்டு இருக்க முடியுமா? அப்ப 38 வருஷம் பின்னாடி இருந்த ஒரு வெற்றி கிடைச்சிச்சா கிடைக்கலையா? அப்ப பின்னாடி நம்ம போவோமா? போவோமா? போயிட்டு இருக்கோமா? இந்த வேதத்துக்கு பின்னாடி கொஞ்ச நாள் போறோமா? சொல்லுங்க பார்ப்போம். வேதத்துக்கு இல்ல, மனசு கையை வச்சு சொல்லுங்க. இந்த வேதத்துல அப்படி 90% ஒரு 10% கடைபிடிக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும். 100 கூட சொல்லு, 90ல 10 கடைபிடிப்போமா? 10 கடைபிடிப்போமா? அப்ப 10 கடைபிடிச்சோம்னாவே நான் இயேசுக்கு பின்னாடி போகலாமா? போக முடியாது. அப்ப இயேசுக்கு நான் பின்னாடி போக வேண்டுமானால் 38 வருஷம் படுத்திருந்தவன்ட்ட அந்த குளம் போற மாதிரி அவன் இயேசுக்கு பின்னாடி போக வேண்டியதா. அப்படின்னு பாருங்க, அவனை தேவாலயத்துல கண்டு, எங்க கண்டாரு? தேவாலயத்துல கண்டு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சொஸ்தமானாய். என்னன்னு சொன்ன? அதிக கேடான ஒன்றும் வராதபடிக்கு பாவம் செய்யாதே.
அப்ப குளத்துல முழுகுனவன் பாவம் செய்யலாமா? நம்ம எத்தனை குளத்துல முழுகி இருக்கோம்? ஒரு பேப்டிஸ் எடுத்திருக்கோம்ல. இப்ப 10% நான் நடக்கிறேன்னு சொன்னோம். நான் பேப்டிஸ எந்த ரூபத்துல எடுத்திருப்பாங்க. ஆர்சி ஒரு முறை இருக்கு, சிஎஸ்சி ஒரு முறை இருக்கு, லுத்தரன் ஒரு முறை இருக்கு. அது பெண்டிகாஸ்ட் இருக்க முறை மாதிரி எந்த இதுலயுமே இருக்காது. முழுசு முழுக்காற்றக்கூடிய ஒரே சபை பெண்டிகாஸ்ட் சபை தான். அப்ப முழுசு கழுவுனவன் திருப்பி அழுக்குக்கு போவானா? அழுக்கு போவானா? அப்ப எப்படி இருக்கும்? அவன் பைபிளை கடைபிடிக்கிறானா? பைபிளை கடைபிடிக்கிறானா? இயேசு, நான் போன தடவை சொன்னேன், இயேசு யோர்தான் நதி கரையில வந்த பொழுது, யோர்தான் நதி நீல அகலம்னா தெரியாது. அவள் தெரியுமா நீளம் அகலம்லாம்? அதுல எடுத்த இடம் எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 10 அடிக்குள்ள இருக்கும். அந்த 10 அடிக்குள்ள எடுத்ததுக்கு அவர் 3 வருஷமா எந்த பாவம் செய்யல. எத்தனை வருஷம் செய்யல? ஒரு வார்த்தையில தப்பு சொல்லல, ஒரு செய்கையில தப்பு செய்யல. அவர் தப்பான சிந்தனையே அவருக்கு இல்ல. அவருக்கு பின்னாடி நான் போவேனானால், அந்த யோர்தான் நதியில குதித்திருந்தேனானால், அவருக்கு நான் பின்னாடி போகும்போது என் வாயில தப்பான வார்த்தை வருமா? என் சிந்தனையில தப்பான சிந்தனை வருமா? என்னுடைய கொள்கையில தப்பான கொள்கை வருமா? வருமா? எப்படி அவர் பின்னாடி நான் போக முடியும்? அவன் பேதுரு சொல்றான், என்ன சொல்றான்? எல்லாத்தையும் வலையெல்லாம் விட்டு அந்த மனுஷனை பிடிக்கிறேன்னு சொல்லியே ஐயா. உடனே அவனுக்கு ஆவேசம். 19:24 படிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 19:24 அவ்வளவு எளிதாக இருக்காது. கேட்டு ஆச்சரியப்பட்டு என்றார்கள். கூடுவென்று சொன்னார். என்ன சொன்னாரு? என்னத்தை விட்டுட்டு வந்தாரு? இயேசு சொன்னப்ப அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? நல்லா கேட்டுங்க. இயேசு அவனை கூப்பிட்டப்ப என்ன இருந்துச்சு? போட்டு இருந்திருக்கு, வலை இருந்திருக்கு, வலையில மீன் இருந்திருக்கு. இததான் என்ன செஞ்சிருக்கான்? விட்டுட்டு வந்திருக்காரு. மற்றதெல்லாம் விட்டானான்னு கேள்வி நம்மளுக்கு தெரியல. அதுக்கு சொல்றாரு. இப்ப பாருங்க, என் பின்னாடி வர வேண்டுமானால், அடுத்த வசனம் சொல்றாரு, வீட்டையாவது இல்ல பாப்பி 28 படிங்க. அதற்கு இயேசு என்ன சொல்றாருங்க? எவன் ஞானஸ்தானம் எடுக்கிறானோ அவனுக்கு மறுஜென்மம். மறுஜென்மனா தெரியுமா? மறுஜென்மனா தெரியுமா? நான் இயேசுக்குள்ள பிறந்தேன். ஞானஸ்தானம் எடுத்தவங்க கேட்டா சொல்றாங்க, பிறந்துட்டாங்களா? அப்ப போய் தானே சொல்றாங்க. இயேசுக்குள்ள பிறந்தேனாக்க மறுஜென்மம். என்ன ஜென்மம்? அப்ப எனக்கு மறுஜென்மம் இருக்குதா? மறுஜென்மம் இருந்தா என்னுடைய பாவம் எப்படி இருக்கும்? பாவம் இருக்குமா? அப்ப நம்ம என்ன பொய் சொல்றோமா உண்மை சொல்றோமா? பொய்யே ஒரு பாவம் தான். என்ன சொல்றது? பொய்யே ஒரு பாவம் தான். அப்ப சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிக்கிறீங்க. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே போது என்ன சொல்றாருங்க? நம்ம அந்த இடத்துல நம்ம பேரை போட முடியுமா? போட முடியுமா? நம்ம பைபிள்ல 10% முடிச்சிருக்கோமே. நான் 90 கூட முடிக்கல, 10% முடிச்சிருக்கோம். போயிட முடியுமா? மறு ஜென்மமே இன்னும் எடுக்கவே இல்லை. என்ன எடுக்கல?
மறு ஜென்மங்கிறதுங்க, நல்லா கேட்டுக்கங்க. மறு ஜென்மங்கிறது அந்த ஜென்மத்துக்கு எந்தவித உறவுகள் இருக்கக்கூடாது, எந்த தொழில்கள் இருக்கக்கூடாது. ஒரே தொழில், மனுஷரை பிடிக்கிற ஒரே தொழில் தான் இருக்கா, இருக்குதா? அத சொல்றாரு பாருங்க. மறுஜென்ம காலத்திலே அப்ப பாருங்க, அதுல இயேசு மட்டும் உட்காரத்துக்கு ஒரு சேர் சொல்றாரு. இயேசு மட்டும் உட்காரத்துக்கு ஒரு சேர் சொல்றாரு. 12 பேர் உட்காரத்துக்கு எத்தனை சேர் சொல்றாரு? 12 சேர் சொல்றாரு. என் பிள்ளைக்கு, என் பொண்டாட்டிக்கு, பேத்திக்கெல்லாம் சேர் தருவாரா? அப்ப மறு ஜென்ம காலம் வந்தா எப்படி இருக்கணும்? சிங்கிள் பிரசன்ட் ஆகும். அதான் உண்மை. 25 வயசு 28 வயசு ஆனவன கல்யாணத்தை பண்ண, அவன் கல்யாணம் பண்ண எப்படி மறு ஜென்மம் இருப்பான்? அவன் இருக்க ஜென்மத்தை இழந்துருவான், இருக்க ஜென்மத்தையே இழந்துருவான். அது அந்த பெண்ணுக்கு முன்னாடி போய் பின்னாடி போயிட்டானாக்க அளவுதான், அடிப்பட்ட ஆடாய் போயிடும். இன்னைக்கு ஒரு காரியம். அப்ப இயேசு யாருக்கு முன்னாடி தான் போனார்? இயேசுக்கு பின்னாடி தான் எல்லாரும் இருந்தாங்க. வேதம் அப்படித்தானே சொல்லுது, வேதம் அப்படித்தானே சொல்லுது. யாரும் முன்னுக்கு போறது ஏன் போக மாட்டேன்ட்டாங்க? ஏன் போக மாட்டேன்ட்டாங்க? அப்ப அவருடைய கேட்டகரி தெரியும், அவருடைய தகுதி தெரியுது. அந்த தகுதிக்கு தகுந்தாப்ப நான் இன்னும் மாறல, அதனால அவருக்கு முன்னாடி நான் இன்னும் போக முடியல. ஆனா சொந்த ரட்சகரா எடுத்துக்கிட்டோம், சொந்த விசுவாசமா எடுத்துக்கிட்டோம், சொந்த ஆவியந்தர் இருக்குது, எல்லாமே இருக்குது. யோர்தான்ல குளிக்கிற வரைக்கும் என்ற அசுத்தாவி இருந்துச்சு. யோர்தான்ல குளிச்சு முடிச்ச உடனே ஹோலி ஸ்பிரிட் வந்துச்சு. என்ன வந்துச்சு? அப்ப ஹோலி ஸ்பிரிட் வந்தோம்னா தப்பு செய்யற எந்த பொருளும் அட்டாச் ஆகாது, தப்பு செய்யற எந்த பொருளும். ஆனா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா தப்பு செய்யறது பூரா எல்லாம் நம்மள்ட்ட தான் இருக்கும். அப்ப நம்மளுடைய சிந்தனை, நான் எப்படி பின்னே போக போறேன்? அப்ப ஆபிரகாமுடைய மகனுக்கு தான் சொந்த ஊர்ல அனுப்பி கேட்கிறாரு, அவள் வரவில்லை என்றால் விட்டு விட்டு வந்துரு, என் மகனை அங்க கூட்டிட்டு போயிடாத. எவ்வளவு கண்டிஷன் போட்டார். அப்ப அவன் வேலைக்காரன் என்ன செஞ்சான்? தண்ணி கேட்டு எல்லாம் முடிச்சோன்னு யாரோட வந்தா? வந்தாலும் வரலையா? வந்த போனதாக சத்திரம் சொல்லல. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணாங்க எப்படி? முதல் அழப்புமோ, ரெண்டாவது அழப்புமோ, இங்கிட்ட இருந்து சென்ட்ரிங் எடுத்துட்டே இருக்கும். ஆனா ரெபெக்காளுக்கு அவளும் 2 பிள்ளைய பேர்த்தா. 2 பிள்ளைய. என்ன பிள்ளை பேரு? யாரு? ஏசாயா, யாக்கோபு. நம்ம பிள்ளை எப்படி இருக்குது? நம்ம பிள்ளை எப்படி இருக்குது? சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளை. அது எங்க? அது வயிற்றுல இருக்கப்பே கேது. ஏன்னா நான் கேட்டா தானே என் வயிற்றுல இருந்து கேட்கும். நான் கேட்டா தானே வயிற்றுல இருக்கிறத கேட்கும். சொல்லுவாங்க, எப்போதும் சொல்லுவாங்க, அவன் அப்ப மாதிரியே இருக்கான்டா சொல்றாங்களா? அப்ப வயிற்றுல இருக்கப்ப அப்ப என்ன இருக்காரு நினைச்சு அந்த பொண்ணு நினைச்சிச்சோ அப்ப மாதிரி இருக்கிறோம். ஆனா நம்ம இப்ப எப்படி பேசுறோம்? ஏதோ கடமைக்கு பெற்றுறோம். அது எப்படி இருக்குது? கருதலையாவும் இருக்குது, தலை நிமிந்து இருக்கிறது. அது காரணம் பேரண்ட்ஸா? பேரண்ட்ஸா? நான் மறு ஜென்ம காலம் என்கிற மறு ஜீவன் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பேன்? பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பேன்?
நமக்கு வளர்த்துருக்கோம். வேதமே கதியா வருது. என்ன செஞ்சிருக்கோம்? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளுக்கு என்னைக்காச்சும் டீச் பண்றோமா? டீச் பண்ணி சொல்றோமா? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு சொல்றோம்? நான் கூட பெரிய பாப்பாட்டு ஒரு நாள் பிரசங்கம் பண்ண. ஏன்னா பிரசங்கம் பண்ணக்கூடிய காலத்துல கூட பிரசங்கம் பண்ணிடு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணணும்னாக்க பெண்ணாக இருந்தா அவனுக்கு துணை இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அந்த தகுதி எங்களுக்கே கிடையாது. இயேசு பிரசங்கம் பண்ணார். இயேசு பிரசங்கம் பண்ணப்ப என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீங்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமானவர். தந்தை சொன்னாரா? தந்தை சொன்னாரா? ஏன் நான் ஏற்கனவே சொன்னேனே, தந்தையை பத்தி சொன்னாரா? அப்ப இயேசுடைய முதிர் வயதானவங்க அங்க யாரோ உட்கார்ந்துருப்பாங்களா? உட்கார்ந்துருக்க மாட்டாங்களா? உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் தாயின் தந்தையை பத்தி சொல்லல? ஏன் சொல்லல? தாயை சொன்னாரு, சகோதரனை சொன்னாரு, சகோதரியை சொன்னாரு. ஆனா தகப்பனை பத்தி மத்தேயு 12ஆம் அதிகார கடைசி 3 வசனத்தை சீக்கிரம் படிச்சிருங்க. நோக்கி என்றால் நீட்டி யாருக்கு நேரங்க? சீசர்கள் யாருக்கு பின்னாடி போயிருப்பாங்க? நம்ம சீசர் ஆனாலும் இருக்கிறோமா? அது போவாங்க. நம்ம சீசரா இருக்கிறோமா? இருக்கிறோமா? படிக்கிறோம். இந்த வசனத்தெல்லாம் படிக்கிறோம். 1க்கு 100 தடவை படிக்கிறோம். இன்னும் நான் சீசனாவே எப்ப மாற போறோம்? அப்ப நீ சீசனாய் மாறினாலே பாவம் உன்னை அண்டாது. படிச்சிருமா? அந்த வசனத்தை படிச்சிரு. நீட்டி எப்படி குறிப்பி போட்டாருங்க? அப்ப நான் சீசனா இருந்தா எனக்கு அப்பா யாரு? எனக்கு அப்பா யாரு? இப்ப இருக்கு எனக்கு அப்பா யாரு? யார சொல்லுவோம்? அப்ப இன்னும் சீசனாவே நானு இன்னைக்கு என் சொந்த அப்பனை போய் அப்பன் நான் சொன்னேனாவே நான் சீசன் அல்ல, உலகத்தை சேர்ந்த ஒரு ஜடம். அப்ப நான் பிதாவை சார்ந்தவனாக இருந்தாக்க நான் இயேசுக்கு பின்னாடி ஒரு சீசனாக போய்கொண்டுதான் இருப்பேன். அப்ப இந்த 12 சேர்ல வந்து உட்காரும் பொழுது மேல யார் உட்கார்ந்திருப்பா? தகப்பனார் உட்கார்ந்து இருப்பாரு. அதற்கு கீழே இயேசு உட்கார்ந்து இருப்பாரு. 12 சேர் போட்டு 12 சீசர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அதால உட்கார்ந்து நம்மளுக்கு தகுதி இருக்கா? தகுதி இருக்கா? அதை பார்லிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 254 பேர் உட்காருவாங்க, 234 பேர் உட்காருவாங்க. 12 சேர்ல உட்கார்றதுக்கு இன்னும் நம்மளுக்கு யார் யாருக்கு அந்த சேர் எழுதப்பட்டிருக்கோ அவங்கதான் போக. அப்ப எனக்கு நான் எப்ப யார் பின்னாடி போய் கொண்டிருக்கேன்? இப்ப ஸ்டேட்மெண்ட் அதுதான். இப்ப யார் பின்னாடி போயிட்டு கொண்டிருக்கேன்? வேதத்தின் பின்னாடி போய் கொண்டிருக்கிறேனா இல்ல உலகத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறேனா? யாருக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கேன்? யாருக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கேன்?
அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை ஒரு காரியத்தை எடுத்தோம்னா, எனக்கு எப்போதுமே சொல்ல, என் மகட்ட அடிக்கடி சொல்ல, பாருமா எடுத்தியா அதுல முற்றும் முடிச்சது இல்லையா கூடாது. அப்ப 2 பேரும் நடிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் என்ன ஆகும்? ஒரு நாள் பெரிய ஆபத்துல வந்து மாட்டிக்குவோம். 2 பேரும் நடிச்சோம்னா பெரிய ஆபத்துல வந்து மாட்டிக்கொள்வோம். அதனால இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பின்னாடி போக வேண்டுமானால் நான் யாரை பிடிக்கணும்? யாரை பிடிக்கணும் சொல்றாரு பாருங்க. அதே பேதுரை பார்த்த என்ன இருந்துச்சுன்னு 16ஆம் அதிகாரம் 21 சொல்றாரு. அது முதல் இயேசு போய் அப்ப பின்னாடி வர்றவங்க எவ்வளவு பாடுபடணும்? எவ்வளவு பாடுபடணும்? படுவோமா? படுவோமா? பொய் சொல்லக்கூடாது. படுவோமா? பட முடியாது. படமாட்டேங்கிறது அவனும் ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டானே. அவன் படி அந்த வசனத்தை படி. அது முதல் இயேசு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாரும் வேத பாரகராலும் என்ன பண்ணுங்க? நம்ம கொஞ்சம் பாடுபட்டோன்னு இல்லையா பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர் சொல்றோமா? இப்ப எங்க மாமா ஆஸ்பத்திரியில் இருக்காரு. இது இயேசுடைய பாடுகள் எடுத்துக்கலாமா இல்ல உலகத்தின் பாடுகள் எடுத்துக்கலாமா? இயேசுவின் பாடுகள் எடுத்துக்கலாம். அப்ப இயேசுவின் பாடுகள் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாமா? அப்படியே கையை வைத்துட்டு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 12, 13, 14 சீக்கிரம் படிச்சு முடிச்சுடுங்க. எகிப்திலே இருக்கும் போது வேலை செய்ய சொன்னோம் அல்லவா? பார்க்கிலும் யாருக்கு பின்னாடி வந்தாங்க? அவங்க யாருக்கு பின்னாடி வந்தாங்க? மோசேக்கு பின்னாடி வந்தாங்க. என்ன வேதம்? யாரு? மோசேக்கு இந்த அறிவு இல்லையா வேலை செய்யணும்னு? அப்ப மோசேக்கு பின்னாடி என்னால போக முடியல, நான் இயேசுக்கு பின்னாடி எப்படி போக போறேன்? அப்ப சொல்றாரு, படிங்க சீக்கிரம் படிச்சிருங்க. நோக்கி என்ன சொல்றாருங்க? அப்ப இயேசு என்ன சொல்றாரு? பின்னாடி வர்றவங்களை பார்த்துதான் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா பின்னாடி வர்றவங்க என்னது? யாரை நம்பி வர்றாங்க? அவரை நம்பிதான். அப்ப அவர் சொல்றாரு, படிக்க சீக்கிரம் படிச்சு முடிச்சுருங்க. பயப்படாதீர்கள், நின்று கொண்டு பாருங்கள். சொல்லுவோமா? அப்ப இயேசுக்கு பின்னாடி இருந்தா என்ன இருக்கும்? கூட அந்த பாட்டு எழுதியிருக்காரு. எகிப்துங்கிற ஒரு சோர்வுகள் கஷ்டங்கள் எல்லாம் திருப்பி நம்மளுக்கு வராது பாட்டு எழுதிட்டாரு. ஆனா பாடுறவங்க 100 பேர் பாடினாலும் கஷ்டத்தோட தான் பாட்டு பாடுறாங்க, கஷ்டத்தோட தான் இருக்கிறாங்க. அப்ப நான் யாருக்கு பின்னாடி போறேனோ
நான் இன்னும் மோசே பின்னாடியே போக என்னால என்ன முடியல. ஆனா மோசே பின்னாடி போனது யாரு? யோசேப்பு, கால்வாய். காலேஜ் கூட என்ன செஞ்ச, சில நேரத்துல அவன் பின்வாங்கி போயிட்டான். ஆனா யோசுவா கடைசி வரைக்கும் என்ன இருந்தா, நானும் என் வீட்டாரோ வென்றால் கர்த்தரையே. அது யார் சொல்லி கொடுத்தது? மோசே சொல்லி கொடுத்தது அவன் செஞ்சான். அதனால்தான் அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க தெரியுங்களா? அந்த வந்த ஜனங்களுக்கு இடத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய தகுதியை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அவர் உயர்ந்தவராய் இருந்தால் அவருக்கு பின்னாடி நான் போனா நான் உயர்ந்தவன் தான், எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அவர் பின்னாடி போனாதான் எனக்கு வெற்றி கிடைக்கும். நான் முந்திட்டு போறேன்னா முட்டாள் ஆயிடுவேன். அதை முந்திட்டு போனதுதான் இப்ப பேதர் சொல்றான். அப்படியே 16 வர்றாரு. அப்பொழுது இது முதல் இயேசு எருசலேமுக்கு முன்னாடி மூப்பராலும் பிரதான ஆசாரியாரும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பது சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் எங்க போயிட்டான்? இயேசுக்கு பின்னாடி இருந்தவன் இயேசுக்கு முன்னாடி வந்தான். எப்படி வந்தான் பாருங்க. இயேசுக்கு முன்னாடி வந்து சொல்றான், தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்கவும் கூடாது, ஆகவே கடிந்து கொண்ட தொடங்கினான். அப்பொழுது அவர் என்ன சொன்னாரு? அவனை திரும்பி பார்த்து ஒரு அலையில சொல்லுவோமா? பாத்தீங்களா? இயேசுக்கு முன்னாடி வருவ யாரு? இயேசுக்கு முன்னாடி வருவ யாரு? இயேசுக்கு முன்னாடி வர்றவ யாரு? இயேசுக்கு பின்னாடி வர்றவ யாரு? அது முன்னாடி தெரிஞ்சுக்கங்க. இயேசுக்கு முன்னாடி யார் வருவா? இயேசுக்கு முன்னாடி யார் வருவான்னு கேட்கிறேன். தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா தெரிய வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கு. மார்க் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன? அவன் எங்க இருந்தாங்க? இயேசுக்கு முன்னாடி நிக்கிறான். இயேசுக்கு பின்னாடி நிக்கிறவன் சீசனா இருப்பான், இயேசுக்கு முன்னாடி நிக்கிறவன் பிசாசா இருப்பான். நம்ம பிசாசா இல்ல சீசனா? எப்படி? இயேசுக்கு முன்னாடி பேர முடியுமா? போக முடியும். அதான் அவ்வளவு பாடுகள் சொல்லிட்டாரு. எவ்வளவு பாடு சொல்லிட்டாரு? பல பாடுகள். ஒரு பாடுகை 9 பேர், 9 ஊழியக்காரன், 9 சாமியார், 9 அம்மாங்க ஜெபமாலை உருட்டி அதை உருட்டி ஜெபமாலை பண்ணிருப்பாங்க. ஆனா சாந்திக்கு நான் போன பொழுது நான் சொன்னேன், இது கடவுள் கொடுத்திருந்தால் நீ எனக்கு ஜெபம் பண்ண. நான் ஜெபம் பண்ணல, உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் ஜெபம் பண்ண தெரியாதா? என் தம்பி மாமனாரு அமெரிக்க ராஷ்டிரத்தில் படுத்திருக்காரு. எல்லா ஊழியக்காரன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். நான் அங்கே இருந்து போனேன், என்ன அங்கிள் படுத்திருக்கீங்க? என் மேல ரொம்ப பெரியம்மா இருப்பார். ஏன் உட்காருங்க? உட்கார்ந்தாரு. எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப முடிச்சுட்டு சொன்னாரு, என்னை திருப்பி ஊழிய பாதைக்கு நீ இழுத்துருக்க. இது நடந்த உண்மை. எல்லாரும் ஊழியர்கள் அவருக்கு ஜெபம் பண்றாரு. அவர் இருக்க சக்தி யாரு தெரியும்? அவருடைய கொள்கை என்ன? அவர் அந்த தொழில இருந்தாலும் அவ்வளவு நேர்மையா இருந்தவர். அப்படிப்பட்ட நேர்மையா இருந்தவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணா நல்லதா, அவர் எனக்கு ஜெபம் பண்ணா நல்லதா? அது எங்க வந்து சொன்னாரு? நான் 10/10/2010 ஜெபம் பண்றப்ப என்னுடைய சபையில சொன்னார். ஸ்டீவன் சொன்னனால நான் திருப்பி இந்த ஊழியத்தை எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். எதுக்கு சொல்றேன்? நம்ம ஜெபம் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம்.
ஆனா எதையுமே நடக்க வேண்டுமானால் நடந்தே தீரும், நடக்க முடியாதுன்னா நடக்காம போயிடும். அதுக்கு அவர் காரணம். யாரை எடுத்துக்கொள்ளணும், யாரை வைக்கணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணிருப்பாரு. நான் பேசுறேன், நான் வீட்டுக்கு போவேனா இல்ல நான் நினைச்ச இடத்துக்கு போவேனா தெரியாது. வெயிலா அப்படி அடிக்குது, வெயிலு போயிட்டு தானே இருக்காங்க. இந்த மூட்டை தூக்குற நேரத்து நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்ப மூட்டை தூக்குறவர் பார்த்தா அவர் உடம்பு தண்ணியா இல்ல உடம்பா இருக்கு அப்படியே ஒடுவிட்டு எதுக்கா செய்யறாரு? ஆனா நம்ம வெயிலுன்னு நம்ம என்ன செய்யறோம்? வெளியே போனாலும் காலையில் நான் குளிக்கிறப்ப தொடர்ந்து சுடுதண்ணி ஊற்று, பச்சை தண்ணியா இல்ல, தொட்டில இருந்து என்ன வருது? சூடாவே வருது. நேத்தாக்கி நட்சத்திர ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க, அது எப்ப முடியுதுன்னு தெரியாது. ஆனா இயேசுக்கு பின்னாடி போனா மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் நம்மளை காவல் பண்ணுவாங்க. ஆமே. அந்த எவ்வளவு பேர் பண்ணாரு? 40,000 பேர்த்த கூட்டிட்டு வரும் பொழுது மேக ஸ்தம்பம். மேகம் எப்படி இருக்கும்? நிழலா. வெளிச்சத்துக்கு அக்கினி ஸ்தம்பம், சேதம் கலராது. ஆனா நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? இயேசுக்கு பின்னாடி போனா இதான் பிளஸிங், இயேசுக்கு முன்னாடி போனா அப்பாலே போடும். அப்ப சொல்றாரு, படிச்சிருங்க. நம்மளோட தகுதி என்ன சொல்லிட்டாரு? எப்படிப்பட்ட ஊழியர்கள் இருப்பான்? எவனை யோகியன் நான் சொல்ல முடியாது. இந்த ஒரு வார்த்தைக்கு எப்படிப்பட்ட ஊழியக்காரன் இதுல ஆகணும். இன்கொல்லிங் நானும் இன்கொல்லிங்க. அந்த வசனத்தை மறுபடியும் படியுமா? அவர் திரும்பி பார்த்து, சாத்தானே இடரலா எதுக்குறாரு? இயேசுக்கு பின்னாடி வர்றப்ப ஊசி குத்திட்டே இருக்கிறோம், ஊசி குத்திட்டே இருக்கும். அதனால தான் சொல்றாரு, எபிரேயர் படிக்கணும், எபிரேயர் 6:6 சொல்றாரு, மறுதலித்து போறவர்கள் திருப்பி இயேசுவை சிலுவையிலே அறைகிறார்கள். பின்னாடி போறவங்க என்ன செய்யறாங்க? மறுதலித்து போனவங்க திருப்பி இயேசுக்கு பின்னாடி சிலுவையை தூக்கிட்டே போறாங்க அவருக்கு அடிக்க. ஆனா இதுல சொல்றாரு, படிக்க முடியுமாது? நம்ம யாருக்கு சந்திக்கணுங்க? முன்னாடி போற ஒரு பொருளை சிந்திக்கணுங்க. முன்னாடி யாரு போறான்னு சிந்திக்கணும். அந்த எகிப்து ஜனங்க என்ன செய்யல? மோசைய நம்பல. எங்களுக்கு எகிப்துல இருந்த சோறு போட்டிருப்போம், வேலை கொடுத்திருப்போம், நல்லா தின்னிருப்போம், சாவுக்கு இடம்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஓ பின்னாடி வந்தது எங்களுக்கு. அதனாலதான் 14 மட்டும் படிப்போம். எல்லா வசனம்னா எப்படி இருப்போம்? நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எப்படி? அப்ப சும்மா இருந்தா எப்படி இருக்கணும்? ஒருத்தர் பின்னாடி போகும்போது எதை சிந்தனை இருக்கக்கூடாது. ஒரு அலையில சொல்லுவோமா, அவன் போறோம் கிழக்குல விழுந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? உழுவணும். ஏன் பார்த்து போயா, நீ விழுந்து நாங்க விழுந்து சாவா? நம்ம ஒண்ணு அறிவு சொன்னோம், பேதுரு மாதிரி. அப்ப சாத்தானுடைய வாழ்க்கை அண்ணாதான் சொல்றாரு. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுது, ஏனெனில் அவனை நோக்கி ஆவியே சொல்லி இருந்தார். அப்பொழுது கேட்டார், சொல்லி இப்ப என்ன செஞ்சாங்க? இப்ப இயேசுக்கு பின்னாடி வர்றதுக்கு யோசனை பண்ணி சொல்றானா இல்ல சாகரத்துக்கு யோசனை பண்றானா?
இல்ல அந்த இடத்துல என்ன செய்ய போறான்? அவன் கேட்கிறான், என்னை துரத்தி விடாத. அப்ப நான் பிசாசிலே சாகணும்னு சிலவங்க என்ன செய்வாங்க? இருந்துட்டு இருப்பாங்க. படிங்க, அடுத்த வருஷம் படிங்க. தங்களை அந்த திசையிலிருந்து துரத்துவதற்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவ்விடத்தில் இருந்தது. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னா? அப்ப பன்றின்னா என்ன இருக்குது? கறி சாப்பிடுவோம். பன்னி கறி சாப்பிட்டுருக்கோமா? சாப்பிட்டுருக்கோமா? சாப்பிட்டது இல்லை. ஆனா சாப்பிடுறோம். சாமியார் இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒயிட் பண்ணி, பிளாக் பண்ணி, ப்ரௌன் பண்ணி, இப்படி கலர்ல இருக்குது. ஆனா பேரு பன்னி. அதுக்கு முன்னாடி டோக்கன் வாங்க, என் தம்பி சாப்பிடுவான். இப்பதான் பைபிள் வந்தானே சாப்பிடல. அவன் எல்லா கறியும் சாப்பிடுவான். அவனுக்கு முன்னாடி நான் தான் போவேன். புதன்கிழமையும் என்னமோ போய் சொல்லிடணும். டோக்கன் கொடுத்துருவாங்க. டோக்கன் வாங்கிட்டோம்னாக்க அன்னைக்கு 1 கிலோவோ 1/2 கிலோ எடுத்து கொடுத்துருவாங்க. அது என்ன செய்யுது? நரவெல்லாம் திங்கிறது இல்லை, வெறும் வெஜிடபிளாக தான் திங்குது. எது தின்னாலும் அது பேர் என்னன்னு என் தம்பிகிட்ட கேட்டேன். நரவலை தின்னா மட்டும் தொன்னி, வெஜிடபிள் தின்னா பண்ணின்னு அர்த்தமா? பண்ணி தான். ஏன்னா ஊதாரிமா கதையில பன்னிக்கு என்ன வச்சாங்க? தவிட வச்சாங்க. வெஜிடபிள் போடல. அந்த தவிட திங்க ஆசைப்பட்டான், அவனுக்கு குத்தி தெரியுது. அப்ப பண்ணினால என்ன வருது? யாருக்கு இப்ப தெளிவு கிடைச்சிச்சு? 2000 பன்னி அவன் வயிற்றுக்குள்ள இருந்ததுனால அவ்வளவு வெளியே போனோன்னு அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாகி அவன் சொல்றான் பாருங்க. அதே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றது. அப்போது பின்பு 16 படிக்க, பிசாசு பிடித்திருந்தவனுக்கு சொன்னார்கள். இப்ப பன்னி எங்க போயிடுச்சு? கடலுக்கு போயிடுச்சு. ஆனா அங்க இருக்க ஜனங்கள் மேல வந்துருச்சு. அதுல இயேசு என்ன சொல்றாங்க? அந்த ஊரை விட்ட போ. இப்ப அப்படிதான் இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, இயேசுடைய கண்டிஷன் நம்மளால நடத்த வைக்க முடியல. இயேசுடைய கண்டிஷனை நடக்க முடியல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? லியோ சொன்ன மாதிரி வார வாரம் கேட்கிற வசனம், வார வாரம். அதுக்கப்புறம் பன்னி கூட்டன்னு சொல்லலாமா? நம்மள ஒரு பன்னி கூட்டன்னு சொல்லலாமா? அப்ப சொல்றாரு, அப்பொழுது தங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்டு தொடங்கினார்கள். அப்பொழுது அவர் படகில் ஏறிய பொழுது பிசாசு பிடித்திருந்தவன், அவனுக்கு பேர் என்ன இருக்கு? எப்ப வரைக்கும்? பன்னி இருக்கிற வரைக்கும் பிசாசு. அழிலா சொல்லுவோமா? இப்ப பன்னி அந்த ஊர்ல இருக்கிறதுனால அவனுக்கு என்ன இருக்குது? பிசாசு பிடிச்சவன்னா அந்த ஊருக்கு டிக்ளர். அப்ப சொல்றாரு பாருங்க, படிச்சு பாருங்க, பேர் எப்படி மாறுதுன்னு பாருங்க. படகில் இருக்கிற ஏறி பிசாசு பிடித்த அவனை அவரோடு கூட இருக்கும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுங்கள் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு ஒரு அலையில சொல்றோமா? இப்ப மனுஷனா இருக்கானா பன்னியா இருக்கானா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசு நினைப்பாருங்க நம்மள, நான் வீட்டுக்கு போய் சொல்லணும். அப்ப சொல்றோம் பாருங்க, அடுத்த வருஷம் சீக்கிரப்படுத்தி முடிச்சிருங்க. தொடங்கினா இப்ப பாத்துக்கிறேன்.
முன்னாடி சொன்னாரு, என் பின்னே வா, உங்களை மனுஷரை பிடிக்கிற. இப்ப இவன் மனுஷனை பிடிச்சிருக்கானா இல்ல நம்ம பிடிச்சிருக்கோமா? பிடிச்சிருக்கானா? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பிசாசு பிடிச்சுனா ஒரு ஊரே திருத்திருக்காங்க. ஒரு பிசாசு பிடிச்சவன் ஒரு ஊரே திருத்திருக்கான். நம்மளுக்கு இன்னும் பிசாசும் பிடிக்கல, ஊரும் இல்ல. நம்ம சொந்தத்தை கூட இந்த வரைக்கும் என்ன செய்ய முடியல, சொந்தத்தை கூட என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. உறவுல போய் முன்னாடி நிற்போம். மாமன் செய்யறு, மச்சனம் செய்யறு, அந்த செய்யறு, கழுதை செய்யறு, எல்லாரும் வைப்போம். எனக்கு இதுலாம் பழக்கம் இல்லைங்க. சொல்லுவோமா? சொல்லுவோமா? அப்ப எதிர்த்து நிற்க வேண்டும். அப்ப படிச்சு முடிச்சா அடுத்த வருஷம் படிச்சு முடிச்சிருமா? சரி போதும். அது 21 மட்டும் படி. இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்த போது அப்ப யாரு கூட்டிட்டு வரணும்? பிசாசு பிடிச்சவன். இப்ப பிசாசு பிடிச்ச சொன்னா வருவானா இல்ல இயேசுவோட சீசனா இருந்தா வருவாங்க. அப்ப நான் யாரு இருக்குன்னு இப்ப பின்னாடி யாருக்கு பின்னாடி போவேன்? போவோமா? ஒரு வயதா கேட்டுருங்க, நல்லா கேட்டுங்க. இந்த ஆம்பேன்னு ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு. ஆம்பேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்று வித்தோம்னாக்க அதில் கமிஷன் கிடைக்கும். உங்கள் பணம் சேர்ந்துட்டு விற்க விற்க அதனால தான் சொன்னாரு, படிக்க வேண்டாம், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே. என்ன பொக்கிஷம்? பணம் இல்ல, மனுஷர். ஒரு அலையில சொல்லுவோமா? மனுஷரை சேர்த்து வை. உன்னால முடிஞ்ச சத்தியத்தை சொல்லு. பூமியில இருந்துச்சுன்னா பொண்ணு வெள்ளி எல்லாமே மங்கி பேரு எரிஞ்சி பேரு நாரமாயிரும். ஆனா பரலோகத்துடைய பொக்கிஷம் ஜனங்களே. அங்க யாரு இருக்க போறா? என் தாத்தா வந்து உட்கார் வராங்க, எங்க அப்பா வருவாரா, எங்க அம்மா வருவாங்களா? இல்ல நான் பெத்த பிள்ளைதான் வருமா? வருமா? இது என்னைக்காச்சும் நினைச்சிருக்கோமா? ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டைனா எவ்வளவு பிரச்சனைகளை பேசி சமாளிக்கிறோம். அந்த பரலோகத்துடைய சண்டையை நம்ம வீட்டுல போட்டிருக்கோமா? என்னைக்காச்சும் பரலோக சண்டையை வீட்டுல போட்டிருக்கோமா? ஏன்னா செத்துனா பரலோகத்துக்கு போய் யாருன்னு சொல்றோம். ஆனா சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், இருக்கிறத செத்து தொழடி. என்ன சொல்லுவோம்? ஆனா இருக்க முன்னாடி பரலோகத்துக்கு போய் தொலைடின்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு? நம்ம சிந்தனை எப்படி இருக்குது? இப்ப இயேசுக்கு பின்னாடி போறதுக்கு என்ன வழி இருக்கு சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம் முடிச்சிருக்கோம். இயேசுக்கு பின்னாடி போறதுக்கு என்ன வழி இருக்கு? இயேசுக்கு பின்னே போறதுக்கு என்ன வழி இருக்கு? என்ன இருக்கு? ஒன்று என்ன இருக்குது? ஒன்று ஒன்று உலகம், இன்னொன்று உறவு, இன்னொன்று உரிமை. விட்டு கொடுத்துருவோமா? இப்ப இயேசுக்கு உரிமை இருந்துச்சு தெரியுங்களா? என்ன உரிமை இருந்துச்சு? என்ன உரிமை இருந்துச்சு? பிளாத்துட்ட போய் கேட்கிறான், பிளாத்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனா? உரிமை தானே? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஆமா.
நீயா சொல்றியா இல்ல அடுத்தவங்க சொன்னனால நீ சொல்றியா? அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு, நான் தேவனுடைய குமாரன். அப்ப அந்த உரிமையை விட்டு கொடுத்தாரு தெரியுங்களா? யார்கிட்ட விட்டு கொடுத்தாரு? கீழே இருக்க நாய் பண்ணி கழுத எல்லாத்துக்கும் தன்னுடைய ஜாதியை விட்டு கொடுத்தாரு. நம்ம இன்னைக்கு விட்டு கொடுக்குறோமா? உரிமையை விட்டு கொடுக்குறோமா? இயேசுக்கு பின்னாடி பொறுப்பை விட்டு கொடுக்குறோமா? வலையும் மீனையும் விட்டுட்டு வந்தவன் பதில் கேட்டான். எல்லாத்தையும் விட்டு வந்தேன் என்னப்பா எல்லாத்தையும் அப்பதான் கேட்டாரு. வீடையாவது மனுஷனாவது மக்களாவது எல்லாத்தையும் விட்டு வந்தா அந்த 100 தானே வர நீ முடியுமா? பின்னாடி அவர் பின்னாடி வர்றதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குதா இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப உலகத்தை விட்டு வரணும், உலகத்தை விட்டு எப்படி வர்றது? உலகத்தை விட்டு எப்படி வர்றது? நிறைய மாதிரி ஒரு வீடியோ காட்டணும். சவுத் அமெரிக்காவா சவுத் கொரியாவா ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா மனுஷன் நிக்கிறான், அந்த மூக்கடை எல்லாம் அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கு. யாரு ட்ரெஸ்ஸே இல்லை. ஆகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஆகாரம் தான் போடுறான். அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே போடுறாங்க. இருக்க வரைக்கும் எது முடிஞ்சிச்சுன்னா அப்படியே போட்டு மண்ணை போட்டு முடியும். அப்ப என் மக ஒன்று பார்த்தேன், இதுக்குள்ளதான் இருக்கப்பா. எப்படி இருக்குது அந்த சூழ்நிலை? எங்க வரணும்? எங்க வந்தாதான் புத்தி வரும். தொட்டாதான் சூடு. நம்மளுக்கு அந்த கஷ்டம் வரணுங்க. இயேசு பூமியில ஜெனித்த பொழுதே அவருக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தே வளர்த்தாரு. அதனால அவர் சிலுவை மரணம் வரைக்கும் அவர் எந்த தைரியமாகவும் போனார். எதையும் சோர்ந்து சார்ந்துட்டு யாரையும் இழுத்துட்டு போல. சீசர்கள் இருந்தப்போ கூட அவங்கள விட்டு என்னை கூட்டிட்டு தான் போன்னு சொன்னார். நீ நம்ம போக முடியுமா? அவர் பின்னாடி போக முடியுமா? எப்படி இருக்கிறோம்? இயேசுங்கிற போரையை வச்சிருக்கிறியே, இன்னும் பின்னாடி போகக்கூடிய தகுதி உனக்கு இருக்குதா? அப்ப இயேசுக்கு பின்னாடி போறது சொல்றாரு. நிறைய தடவை படிச்சிருக்கோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் சீக்கிரம் படிச்சிருங்க. என்ன சொல்றாங்க? முன்னாடி நம்ம ஒரே ஒரு வசனம் தான் படிப்போம். இப்ப உங்களுக்கு சேர்த்து படிக்க சொல்லியிருக்கேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் படிங்க, 20 இருந்து படிங்க. படிங்க. எப்படி சொன்னாங்க உரிமை? இப்ப நான் சொன்னாக்க ஒத்துக்குவாங்களா? நான் நல்லா பேசுவேன், அவருக்கு பேச தெரியாதுங்க சொன்னா ஒத்துக்கோண்ணா. சொல்லுங்க, ஒத்துக்கோண்ணா. படிச்சிருவா, சீக்கிரம் படிச்சிரு. சொன்னார். அப்புறம் என்ன சொல்றாருங்க? பின்னே வர விரும்பினால். பின்னே எவன் வர விரும்ப? யார் விரும்புவானா? தொட்டு தாலி கட்டின கல்யாண பொண்ணு எத்தனை நாளைக்கு இருக்கும்? 4 நாளைக்கு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு கண்ணே மணிங்கிறது அப்படியே காதா இருக்கும். கழுத குட்டி கழுத இப்படிதான் பேசுவோம். எப்படி பேசுவோம்? உன் மூஞ்சில முடிச்சுட்டு போனாலே இந்த மூஞ்சியை தான் பார்க்க ஊருக்கு போய் பார்த்து இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதே ஒரு மாசத்துல என்ன நடக்கும்?
அதனால சொல்றான், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், விருப்பம் உள்ளவங்க மட்டும் கை தூக்கி ஒரு அலையில சொல்லுவோம். விருப்பம் இருக்கவங்க மட்டும். நான் அடிக்கடி எங்க வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நீங்க எல்லாரும் போயிருங்க, என்னை தனியா விட்டுருங்க. அது பாவம் தான். இது சொல்லிட்டு இருக்கப்ப அது ரெண்டு வந்து என் காலை பிடிக்கும். அப்ப நான் இயேசுக்கு பின்னாடி போக வேண்டுமானால் எல்லாத்தையும் விட்டு கத்துக்கொள்ள வேண்டும். என்ன இருக்கிறது? படிமா, சீக்கிரம் படிமா. பின்பு அவர் எல்லாவரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து என்ன செய்யணுங்க? முன்னாடி இப்ப எப்படி இருக்கிறோம்? வெறுத்திருக்கமா? வெறுத்திருக்கமா? முக்கம் நம்மள வெறுக்க முடிஞ்சா? நம்மள வெறுத்துக்க முடிஞ்சா? முடியல. போலாங்கிற முடிவு எடுத்தாச்சு. 12 மணிக்கு எடுத்தாச்சு. அந்த ட்ரெயின் மட்டும் ஒரு மணிக்கு ட்ரெயின்னா மார்க் அவர் டிரைவர் சேர்த்த வந்து உட்கார்ந்து அந்த ஒரு வெயிலுக்கே என்னால வெறுக்க முடியலையே. 1000 சூரியன் உள்ள ஒரு பின்னாடி போறோமே, வெறுக்க முடியுமா? வெறுக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். தன்னைத்தானே வெறுத்து வந்திருக்க, சுத்தி பார்க்க வந்திருக்கோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, வெறுக்க முடியல. நானும் சொன்னேன், அங்கிட்டு போய் பார்க்கலான்னு. ஐயா வேணையா, இதோட நிறுத்திக்க ஐயா, போதியா, இங்கே சாப்பிட்டு இங்கே காலக்கடனை முடிச்சுட்டு போயிடலாம். இவங்களெல்லாம் விட்டு நான் குறை பேசிட்டு கிடந்தேன். வேற என்ன செய்யறது? இந்த 10 லட்சத்தில் கொடுத்து நான் ஏன் சொல்றேன் தெரியுதா? புரியுதா? அப்ப இயேசுக்கு பின்னாடி வரணும்னா அத பாடுகள் படணும். இப்ப படுற பாடோட இன்னும் பாடுகள் இருக்கு. பாடுகள் நம்மளுக்கு என்ன தகுதி அது வரைக்கும் பாடுகள் இருக்கு. உனக்கு என்னால முடியுமோ என்ன? இப்ப பேரு பவுலடியான் வந்து எவ்வளவு பாடுகள் பட வேண்டும்னு சொன்னாரா? சொன்னாரா சொல்லியா? 9:15 படிங்க. அப்போஸ்தலர் 9:15. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அறிவிக்கிறதுக்காக இருக்கிறான். படிங்க. என்னுடைய நாம, நல்லா கேட்டுக்க, இயேசுக்கு பின்னாடி போறவனுடைய நாமத்துக்கு நிமித்தம் எவ்வளவா, நல்லா கேட்டுக்கங்க, அதுதான் இங்க சொன்னாரு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து வராதவன் எனக்கு பார்க்கிறேன். அதை சொல்ற, படிச்சு முடிச்சிருமா? எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப எப்படி காமிப்பாரு? அவளுக்கு சைக்கிள் தானே இல்லையா? இயேசுக்கு பின்னாடி போனது லேட்டஸ்டா இருக்கானா? லேட்டஸ்டா இருக்கான். 12 சீசரோட அவன் எப்படி இருக்கிறான்? அடுத்த வசனம் சொல்றாரு, போய் பாருங்க. 4 வசனத்துக்கு முன்னாடி அவனை திட்டினான். யார திட்டினான்? சவுல திட்டினான். இவனை இழுத்து அடிக்கிறவன், சாவடிக்கிறவன், இவனுக்கு போய் நீ ஜெபம் பண்ண சொல்றியே. அப்ப இயேசுக்கு பின்னாடி போறவன் யார் யாருக்கு ஜெபம் பண்ணணும்னு அவர் முன் குறித்து வச்சிருப்பாரா, வச்சிருக்க மாட்டாரா? நீயா நியாயம் தீர்க்க முடியாது. இயேசுக்கு பின்னாடி போறவன், நான் ஒரு ரூபனுக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்க, ஜியோக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்க, எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அவன் பாருங்க, ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் போய் சத்தியம் சொல்ல முடியுமா? நம்ம என்ன பக்கத்து வீட்டிலே போய் சொல்ல முடியல. ராஜாக்கள் சொன்ன என்ன செய்வான்? சொல்ல முடியுமா? அவன் சொன்னானா சொல்லலையா? அவன் கிரேடா இருந்தான்.
அவனுடைய வாழ்க்கைனா நம்மளுக்கு இருக்கா? அப்ப இந்த வேதத்தை தொடர்றதுக்குனா நம்மளுக்கு தகுதி இருக்கா? வேதத்தை தொடர்றது தகுதி இருக்கா? இல்ல பவுலுக்கு தகுதி இருக்கா? இப்ப டிசைட் பண்ணுங்க. இந்த வேதத்தை தொடர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்ல அவனுக்கு தகுதி இருக்கா? அப்ப வேதத்தை அறிஞ்சான், செஞ்சான், கடைசியில் என்ன வச்சான்? எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பின்னாடி போறவங்களுக்கு என்ன இருக்கும்? ஜீவ கிரீடம் வச்சுதான் அந்த சேர்ல உட்கார வைப்பாரு. வச்சுதான் அந்த சேர்ல. இப்ப இந்த 12 சீசர்கள் அங்க போய் உட்கார்ந்து இருப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். உட்கார்ந்து இருப்பாங்களா? உட்கார்ந்து இருப்பாங்களா? உட்கார்ந்து. ஏன்னா அவங்க இன்னும் சத்தியமே சொல்லல. அதனால்தான் அப்போஸ்தலருடைய 1ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனத்தை சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். பரிசுத்த, நல்லா கேட்டுக்கங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆவி இருந்துச்சு? உலக ஆவி இருந்துச்சு. 12 சீடர்கள்ட்ட உலக ஆவி இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மரிச்சு 40வது நாள் வர 19ஆம் தேதி நினைக்கிறேன் தேவன் சொன்னார். அன்னைக்கு நம்ம எப்படி மாற போறோம்? தூயாவிய மாறிடுவோமா? தூயாவிய மாறி அன்னைக்கு தான் பரலோகத்துக்கு போறாரு. என்னைக்கு போறாரு? 19ஆம் தேதி தான். அப்ப அவர் சொல்றாரு, படிக்க சீக்கிரம் படிச்சிருங்க. பரிசுத்தாவி வரும் பொழுது என்ன செய்யணுங்க? நம்மளுக்கு பலன் இருக்கா? பலன் இருக்கா? பலன் என்ன தெரியுமான்னு கேட்டேன். பலன் என்ன? பலன் என்னங்க சொல்லுங்க. என் பிள்ளைக்கு இப்ப பலன் இல்லைன்னு சொல்றனால பலன்னா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு என் சரீரம் எப்படி இருக்கணும்? ஏசிட்ட இருந்துச்சா இல்லையா? பலம் இருந்துச்சா? எவ்வளவு பேர் சவுக்கால் அடிச்சான், எட்டி உதைச்சான், காரி துப்புனான், ஆணி வச்சு அடிச்சாங்க. எல்லாத்துக்கும் அந்த உடம்பு என்ன செஞ்சிச்சு? நம்ம பலன் நம்ம ஆலிஸ் பூஸ்டர் கொடுக்கறது இல்லை. இது மாதிரி அடிப்பட்டு அடிப்பட்டு உடம்பு என்ன கனரங்கமா மாத்திக்கணும். சவுக்கில் அடிச்சப்ப நார் வச்சிருந்தாங்க, ஆணி வச்சிருந்தாங்க, ஐட்டோன்னு நம்ம பார்க்கல. ஆனா வெறும் சவுக்காலே நம்ம அடிச்சா தாங்குவோமா? வெறும் சவுக்கால அடிச்சா தாங்குவோமா? அப்ப பலன் யார் தரணும்? அப்ப பலன் உள்ளவரே படிக்கிற சங்கீதத்துல எங்களுக்கு பலனை தார். எதுக்கு பலனை தரணும்? நல்ல தின்னு 3 பிள்ளைகளை பெற்று போறதுக்கா? வார்த்தையை சொல்லி ஒரு மனுஷனை பிடிக்கக்கூடிய பலன் எனக்கு தாரும் என்று கேட்கணும். அது சொல்ற படிக்க சீக்கிரம் படிச்சிருங்க. ஏன்னா அது சொல்லி அதுல வருது. அப்படி பலன் அடைந்து எங்க சொல்றாருங்க? எருசலேமிலும் யூதா தேசம் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி எங்க போய் சொல்லிட்டாரு? உங்க இருக்க இடம் மட்டும் இல்லடா, பூமி கடைசி வரைக்கும். சத்தியத்தை எப்படி போய் சொல்லணும்? சொல்ல முடியுதா? நம்ம தெருவிலேயே சொல்லி முடியல. நான் உன்னாட்ட கூட அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு மேடை போட்டு நீங்க 2 சொற்பொழி வாட்டுங்க, நான் 2 சொற்பொழி வாட்டுறேன், மேடை போட்டு பேசுவாங்க. சரின்னு சொல்லியிருக்காரு. நான் பேசுறதுலாம் உங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னா நம்பர் சத்தியத்தை என்ன செய்யலாம்? சொல்லலாம். அவர் மாறுவார்ல, அவர் மாறுவார்ல, மாறுவார். மாற்ற முடியுமா? முடியாது.
நம்மளுக்கு அவர் சொன்னா கேட்பாரா? நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆனா அவர் ஈஸியா மாறிடுவார், ஈஸியா மாறுவார். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு அன்பா பேசுவார், எந்த கோபம் இருக்கு. என்னோட வயசு கம்மியா இருக்கலாம், வசதி கூட இருக்கலாம், ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ற கையெழுத்து கும்பிட்டுதான் நான் இன்னும் என்னென்ன நல்லா இருக்கீங்களா. எனக்கு பத்திரிக்கை கடை தேடி இருந்து வச்சு நான் போனேன். நான் சைவம் சாப்பிட மாட்டேன்னு என்னை தரன்னு எடுத்து போய் சைவ கருத்தில் உட்கார வச்சு ஒரு நல்லா கவனிங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? அவர் என்னை மாற்றும் பொழுது நான் அவரை மாற்ற முடியாதா? அவர் போற வழியில போனாதான் மாத்த முடியும். நீ போய் போனோடனே கயிறை பிடிச்சி இழுத்தினா வராது. இன்னைக்கு தேதி முடிச்சு போட்ட உடனே மாறிடுறோமா? அடுத்த நாளே பொண்டாட்டி போனவெல்லாம் எத்தனை பேர் இருக்கா? எனக்கு புருஷனை பிடிக்கல ஒன்னும் உடனே கிளம்பி போறவனு இருக்கா. 10 வருஷம் வாழ்ந்தவ போயிருக்கா. கடைசியில் 62 வயசுல ஒரு பொம்பளை பேருக்கு எனக்கு புருஷனை பிடிக்கலன்னு தெரியுங்களா? இந்த எனக்கு பேப்பர்ல போட்டிருந்தான். 62 வயசு வரைக்கும் புருஷனோட வாழ்ந்து அந்த புருஷன் எனக்கு பிடிக்கலன்னு போயிருக்கா. எப்படி வாழ்க்கை? இயேசுடைய வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? வேண்டாயா. நீ வந்தியா, நீ பேசினாலே எங்களுக்கு சிரமம். அதை நீ பேசினாக்க ரொம்ப சிரமம். யாருக்கு பின்னாடி போகலாம்? பொண்டாட்டி பின்னாடி போகலாமா? பேத்திக்கு பின்னாடி போகலாமா? இல்ல இயேசுக்கு பின்னாடி போகலாமா? போமா. பாட்டு பாடியிருக்காரு, பாட்டு பாடியிருக்க நம்ம போயிருக்கோமா? என்னைக்காச்சு விட்டுட்டு சத்தியத்தை சொல்லியிருக்கோமா? சத்தியத்தை சொல்லியிருக்கோமா? எந்த பக்கத்தில் 2 சிஸ்டர் போவாங்க. அவங்க ரொம்ப நாளா இவங்க எல்லாம் காய்கறி வாங்கிக்கணும் வாங்குறதுல கூட இருக்கு. ஒரு நாள் அவங்க என்னமோ கேட்கணும் வாங்குறது சிரிச்சுட்டே இருப்பாங்க. நான் அப்போ பெரிய பிள்ளைய கையில் வச்சிருந்தேன். அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நீங்க என்ன பாஸ்டரான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? இல்லையே, இல்லை உங்களை பார்த்தா அப்படி தெரியுது. என்னவா? நான் வீட்டில் இருக்க ட்ரெஸ் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, துண்டோட தான் இருப்பாங்க. 99% துண்டோட இருப்பேன், இல்லாட்டி துண்டு இல்லாமையும் இருப்பேன். அப்படிப்பட்ட நேரத்துல கூட என்ன என்ன பார்த்து சொல்றாரு? நீங்க ஒரு ஊழியக்காரனாக்க அது நெத்தில என்ன எழுதிருக்கு? எங்க எழுதிருக்கு? அப்ப எனக்கே அந்த தகுதி இருக்குமானால் உங்களுக்கு தகுதி வருமா வராதா? பைபிள் எவ்வளவு படிச்சிருப்பீங்க. அப்ப நான் எப்படி இருக்கலாம்? எப்படி இருக்கலாம் பாருங்க. இயேசுக்கு பின்னாடி போறதுக்கு நம்மளுக்கு ஒரு தகுதி வேணும். இயேசுக்கு பின்னாடி போறதுக்கு தகுதி வேண்டும். அத சொல்றாரு. இருபத்தி 9:27 படிங்க. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடன் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஒரு அலில சொல்லுவோமா? எப்ப கூப்பிட்டான்? எப்பங்க? கண்ணு இல்லாத. நம்ம கண்ணு இருந்து கூப்பிட்டுருக்கோமா? கண்ணு இருந்து கூப்பிட்டுருக்கோமா? வசந்த மறுபடி படிக்குமா? 9:27 மத்தேயு 9:27. இதோ அவ்விடம் விட்டு போகையில் சென்று என்றார். அவர் வீட்டிற்கு வந்தார்கள். கேட்டார்.
ஆ நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். ஆ அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, ஆ. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆ. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆ. இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் ஆ, கட்டளையிட்டார். ஆ. அவர்கள் புறப்பட்டு போய் அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். பார்த்தீங்களாங்க, நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன செய்யல? சத்தியத்தை சொல்லல. நாம ரூபனை கூட கொஞ்சம் சீக்கிரம் வாடா வந்து மேலே இருந்து பேசுறான். நான் சொல்றது அவங்களுக்கு இதா இருக்கு. என்னன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. இல்ல உண்மையில ஒன்னே ஒன்று சொல்லணும், சாட்சி சொல்லணும்னா, நான் இந்த மெயின் ரோட்ல கடை வச்சிருந்தப்ப கூட நிறைய வேலையெல்லாம் நான் செஞ்சதில்லை. ஆனா அந்த சந்துக்குள்ள கடை வச்சப்ப ஏதாவது ஒரு புது வேலையை செஞ்சுட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியாது அந்த வேலையை, ஆனா செஞ்சு முடிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஆர்வம். ஒரு ஏர் கூலர் வந்து ஒரு சாட்சி சொல்றேன். ஏர் கூலர் வந்து லெப்ட்ல சுத்திட்டு இருக்கிறது, அது ரெக்க கிடைக்கல. ஆன்லைன்ல போனாலும் வரல, பஜாஜ் கம்பெனி. நான் உடனே யோசனை பண்ணேன். குறைஞ்ச 6 மாசம் அந்த என்ன இருந்துச்சு, என் கடையில இருந்துச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சேன், கட்டிங் மிஷின் எடுத்து அந்த பேரிங்கோட கட் பண்ணிட்டு அப்படியே மோட்டர் திருப்பி போட்டு லெப்ட்ல இருக்க ரைட்ல ஓட விட்டு போட்டு இன்னைக்கு வரை ஓடிட்டு. எதுக்கு சொல்றேங்க? ஏன்னாக்க நம்ம மூளை என்ன செய்யணும்? யோசனை. அப்ப உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கே யோசனை பண்றப்ப சத்தியத்துக்கு நான் எவ்வளவு யோசனை பண்ணணும்? சத்தியத்துக்கு எவ்வளவு யோசனை பண்ணணும்? பண்ணி என்ன செய்ய போறோம்? இயேசுக்கு பின்னாடி போவோமா? இயேசுக்கு பின்னாடி போவோமா? போலாமா, போக முடியாதா? ஏற்று நின்று படிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, 24, 25 படிச்சு ஜெபம் பண்ணுவோம். எல்லோரையும் நோக்கி நல்லா சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப கடைசியா முடிக்க போறேன். இப்ப இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். நான் இயேசுக்கு பின்னாடி வரேன்னாக்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வர முடியும். நான் படிங்க. வர விரும்பினால் என்ன செய்யணும்? இன்னைக்கு தன்னைத்தான் வெறுக்க கத்துக்கணும். ஒன்று வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுக்குன்னா என்ன இருக்குன்னா, எனக்கு மீன் குழம்பு சட்டி இருந்துச்சுன்னா கூட எனக்கு வேண்டாம், தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஊற்றி சாப்பிட்றேன்னு சொல்லுவோமா? நான் படிங்க. என்னங்க சிலுவைய? அப்ப நம்ம சிலுவை என்னைக்கு எடுக்கிறோம்? பிரதர் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சிலுவை என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் என்ன செய்யறோம்? சிலுவைய எடுக்கிறோம். மற்ற நாள்லாம் சிலுவை எங்க இருக்குது? டேபிளே இருக்குது. படிங்க. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஜீவனை ரட்சிக்க. என்ன சொல்றேங்க? ஜீவனை என்ன ஜீவன்? இந்த ஜீவன் எதுக்காக இருக்குது? இப்போ பஸ்ஸில் பரிச்சையில் கேட்டாக்க உனக்கு எதுக்கு உசுறு கொடுத்துருக்காருன்னு கடவுளுக்கு கேட்டாக்க என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? எனக்கு 2 பிள்ளை இருக்குது, ஒரு அருமையான மனைவி இருக்கா, அருமையான அக்கா இருக்கா. இவங்களுக்குலாம் நான் என்ன செய்யணும்? இது அவருடைய ஜீவன். ஆனா இதுல ஒரு ஜீவன் சொல்றாரு பாருங்க, சீக்கிரம் படிங்க. தன் ஜீவனை சம்பளத்துக்கு விற்க தெரிஞ்சவன்
அதை இழந்து போயிடுவான். எதை இழந்து போயிடுவான்? எந்த இழந்து போயிடுவான்? உயிரே இருக்காது. ஆனால் என் நிமித்தம் என்ன சொல்றாரு? என் நிமித்தம் பின்னாடி வர்ற ஜீவன் எப்ப இருக்குமா? 1 தெசலோனிக்கர் 4:16 சொல்ற மாதிரி என்ன சொல்றாருங்க? ஆரவாரத்தோடு பிரதான தூதரோடும் எக்கால சத்தத்தோடும் அவர் வரும் பொழுது நான் அவரோடு போவேன். போமா போமா போமா. வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 9-19 சீக்கிரம் படிச்சுங்க. வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 9-19. இவைகளுக்கு பின்பு பார்த்தபோது நல்லா கேட்டுக்கங்க, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் வந்து என்னன்னு சொல்றாங்க? பரலோகத்தை எப்படி கூப்பிடுறாங்களா? அதுல இருப்போமா 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 இருக்க மாட்டோமா? இருக்க மாட்டோம். ஒரு அலையில படிங்க. நம்மளுக்கு என்ன வாங்கிங்க? இப்ப இங்க எப்படி கலர்ல உட்கார்ந்து இருக்கோம்? சாந்தி ஆரஞ்சு கட்டி இருக்கு, என் மனைவி ரோஸ் கட்டி இருக்கா, மாத்தல் மஞ்சள் கட்டி இருக்கு, என் மக ஒரு கலரு, நான் ஒரு கலரு. எப்படி இருக்குது? இது பேர் சபைன்னு சொல்லலாமா? சபைன்னு சொல்லலாமா? ஆனா சிபிஎம் போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா அவன் எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அந்த சபையோட ரூல் என்ன இருக்குது? ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அது நல்ல சபை கெட்ட சபை அடுத்த பிரச்சனை. ஆனா சில சபைகளை ரூல் அண்ட் ரெகுலேஷன் நல்லா வச்சிருக்காங்க, ஆனா கடைபிடிக்க முடியவில்லை. கண்ணங்கரேன்னு இருப்பாங்க அந்த அம்மாலாம். அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டா அதுக்கு வித்தியாசம் டைரக்டா இருக்கும். அது பாத்தீங்க தூரத்துக்கு கை இருக்கும். கை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்? ஃபுல்லா இருக்கும். அவங்க எதை பார்த்து தெரிஞ்சாங்க? இந்த வசனத்தை தெரிஞ்சுதான் அவங்க என்ன செஞ்சாங்க? வெள்ளைங்கிட்ட இருக்காங்க. நம்ம ஊழியக்காரன் ஊதா போட்டு போட்டுக்குவான், மஞ்சள் போட்டு போட்டுக்குவான், அந்த டைல ஒரு கலரு, காலில் ஒரு கலரு, கையில ஒரு கலரு. படிச்சு சீக்கிரம் படிச்சிருங்க. தரித்து பிடித்து அண்டே 19 படிச்சிருங்க, 16 படிச்சிருங்க. இவருக்கு நம்மளுக்குலாம் என்ன இருக்கு? ஏசுக்கு பின்னாடி போனா நேற்று நான் ஒரு கதை சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்காவோ கொரியாவோ ஏதோ ஒண்ணு, அவங்களுக்கு என்ன இருக்குது? பசி இருக்குது. ஏன் நம்மளுக்கு பசி வரல? இயேசுக்கு பின்னாடி வந்தாக்க 40,000 பேரு மோசேயை நம்பி வந்தாங்க. யாரை நம்பி வந்தாங்க? பிதாவை நம்பி வந்தாங்களா? யாரை நம்பி வந்தாங்க? மோசையை நம்பிதான் வந்தாங்க. வந்தப்ப பல பிரச்சனையும் அவன் சமாளிச்சான். கடவுள் பார்த்தாரு, தேவ தூதர்கள் சாப்பாடே என்ன செஞ்சாரு? மேலேந்து இறக்குனாரு. உனக்கு தரமாட்டாரா? இயேசுக்கு நீ பின்னாடி வந்த சாப்பாடு தரமாட்டாரா? உன் வயிறார போடுவாரு, தினமும் போடுவாரு. 3 வேளைக்கு 4 வேளை 9 வேளை கூட போடுவாரு. ஆனா நீ வர்றதுக்கு என்ன தாயத்தமா இருக்கு? படிச்சு முடிச்சிருக்கோம். இல்லை இல்லை. நம்மளுக்கு இப்ப எப்படி இருக்குங்க? சாமி சொல்லி வெயில் ரொம்ப வெளியே போகும். உஷ்ணம் உஷ்ணம் தாங்கன்னு போட்டிருக்காரா? உஷ்ணம் தாங்கன்னு போட்டிருக்காரா? இயேசு அவர் சுத்தி நடந்து தெரிஞ்சாரு. எப்படி நடந்தாரு? எல்லாம் நிழல்லே போயிருப்பாரா? நிழல்லே போயிருப்பாரா? வெயில் பட்டுருமா? பட்டிருக்காரா? பட்டிருக்கா. அதுல அவர் என்ன கொடை பிடிச்சிட்டு போயிருக்காரா? நம்மனாலும் முக்கம்பு கொடை பிடிச்சிட்டு வரணும்.
கொடை பிடிச்சாரான்னு நம்மளுக்கு தெரியல. அது அங்கே வேர்த்து வேர்த்து ஊத்தி இருக்கும். அப்படி இருந்து அவர் என்ன செஞ்சாரு? தன் பிதாவுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே நடந்து சுத்தி திரிந்து நல்லவராகவே நன்மை செய்தார். அப்ப சொல்றார், படிச்சு முடிச்சிருமா? சீக்கிரம். இவர்களின் பசி அடைவதும் இல்லை, நீ தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்குது? இயேசுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு, இயேசுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ரேஷன்ல போய் நீ ஜாமான் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. பருப்பை கொடு, மோரை கொடு, 1000 ரூபாய் கொடுன்னு கேட்க வேண்டியதில்லை. அவரே ரேஷனா வந்துருவாரு. கண்களை மூடு, கண்களை மூடு. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. சோத்திரம் ஐயா, சோத்திரம். நன்றி நன்றி. ஒரு கொஞ்ச நேரம் கண்களை மூடி. நான் யார் பின்னாடி ஓடிட்டு இருக்கேன்? இயேசு பின்னாடியா? உலக பின்னாடியா? உறவு பின்னாடியா? உரிமை பின்னாடியா ஓடிட்டு இருக்கேன்? எனக்கு ஒரு உரிமை இருக்கு, நான் ஒரு நல்ல வேலை செய்யறேன், அந்த பின்னாடி ஓடுறேன்னா? என் உறவை வச்சு நம்பி ஓடிட்டு இருக்கேனா? இல்ல உலகத்தை நம்பி ஓடிட்டு இருக்கேனா? இயேசு பின்னாடி ஓடுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பின்னாடிங்கிறது வெற்றி உண்டு. பல தோல்விகளை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா KFC சிக்கன் போட்டிருக்காரு, அவருடைய கதையை போட்டிருக்காங்க. 1000 தடவை 2000 தடவை தோல்வி மேல தோல்வி தோல்வி அடைஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 40,000 பேர் வேலை செய்கிறாங்க. உலகத்தார்க்கே தேவன் உயர்த்திருப்பாரானால் உன்னை உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? நிச்சயம் உயர்த்துவார். என்னை உயர்த்துற தேவன் உன்னை உயர்த்த தாமதிக்க மாட்டார். ஆனால் நீ பின்னே வர்றதுக்கு யோசனை பண்ணினாக்க உன்னை தரமட்டம் தள்ளிவிட்டு போயிடுவார். நான் பின்னே வர ஆசைப்படுகிறேன், நான் பின்னே வர ஆசைப்படுகிறேன். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னே நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த பாட்டு உண்மையா இருந்தா இன்னையிலிருந்து மனசாட்சிக்கு நீங்க பாவம் செய்ய பாவம் செய்யலாம இருக்க. இயேசுக்கு பின்னாடி வந்து உங்களை பாவம் தெரியாது, பாவங்கிற சிந்தனை வராது. பாவங்கிற சிந்தனை வருதுன்னா இன்னும் இயேசு பின்னாடி நீனு வரல. உனக்கு மன்னிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா இயேசு பின்னாடி வா. இந்த 2 கல்வல ஒரு கல்வ இயேசு பின்னாடி வந்தான். உடனே ஆர்டர் கொடுத்தாரு, இன்றே பலகத்தில் நீ இன்னைக்கு வச்சியா? இன்னைக்கு உனக்கு ஒரு பரலோகத்துல இடம் உண்டு, உனக்கு ஒரு இடம் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் திருப்பி மறுபடி வந்து உங்களை கூட்டிக் கொண்டு சும்மா விட மாட்டாருங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் என்ன செய்ய போறேன்? ஏகப்பட்ட உலகத்தின் பெருமை செல்வத்தின் பட்டு எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. ஆண்டவராலயம் எனக்குள்ள இயேசு, ஆண்டவராலயம் எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையும் எப்போதும் துதித்திடுவே. ஆமாண்டவரே, உலகத்தை வெறுத்தவர்கள் உங்கள் பின்னாக வருவதற்காக ஆண்டவரே, உலகத்தின் பெருமை உலகத்தின் செற்றினம் எல்லாத்தையும் ஆண்டவர், உலக பெருமை எல்லா சொத்து சுகம் எல்லாத்தையும் வெறுத்த ஆண்டவரை, குடும்ப பார பிள்ளை
பாரம் எல்லாத்தையும் ஆண்டவரே உலகத்தை வெறுத்து உன் பின்னாடி வருவதற்காக எங்களுக்கு உன் கிருபையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தான் இறை வார்த்தையானது ஆண்டவரே உன்னை பின் சென்று வருவதற்காக இத்தனை தடை கற்கள் இருந்தாலும் ஆண்டவரே அதை மீறி நாங்கள் வருவதற்காக நீ பெற்றுக்கொண்ட பலனை எங்களுக்கு தாரும். அந்த பலன்படியாக நாங்கள் வருவதற்காக ஆண்டவரே ஒரு வல்லமைகளை தரும்படியாக அப்பா நாங்கள் சபையாக குடும்பம் குடும்பமாக விண்ணகத்துக்கு வருவதற்காக எங்க தடை கற்கள் எல்லாம் உடைத்து போடும் ஆண்டவரே. ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் மத்தியில கடந்து வரும்படியாக அப்பா மனம் திரும்ப பரலோகராஜ் சமீபமாய் இருக்கிறது என்று அப்பா மத்தேயு 4:17 படியாக அப்பா நாங்கள் மனம் திரும்போடு வருவதற்காக ஒரு கிருபையை தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. அன்பின் பரலோகத்திற்காக உனக்கு பின்னாடி நான் வர தகுதியற்றவனாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை எனக்கு கேட்டிருக்கிறையா, நான் வழி விலகி போகாத அளவுக்கு வலக்கரம் பிடித்து என்னை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை சத்தியமாக இருந்தால் என்னை அந்த வழியிலே நடத்துமையா. உனக்கு பின்னாடி வரக்கூடிய நல்ல வழிகளை தான், நல்ல சிந்தனைகளை தான். நான் பின்னே வருவது எனக்கு ஒரு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றியின் பாதையில் நான் வர வேண்டும். உன் பாதையில வெற்றி எங்கள் கிடைப்பதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும் மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் முழு உலகமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை பரவாயில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்களோடும் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.